அப்பா, நான் நேத்து பார்த்த பொண்ணை இன்னைக்கு காணும்பா. அது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் அந்த பொண்ணை தேடி நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். ஆனா அங்க போன இடத்துல அந்த பொண்ணோட சேர்த்து இன்னொரு பொண்ணையும் சேர்த்து அடைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லப்பா, மூணாவதா ஒரு பொண்ணுக்கும் டார்கெட் பண்ணிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களையும் நாளைக்கு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்களா? பாத்தீங்களா ஆண்டவரே, நான் தான் சொன்னேனே மயிலுக்கு இல்ல அடி பென்சிங்கன்னு. நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனோட தான் மயில் வந்திருக்கா. நம்ம நாளைக்கே போய் அந்த பொண்ணுங்களை எல்லாம் மீட்டு வந்துருவோம் ஆண்டவரே. நம்ம மட்டும் போகலாமா? லோக்கல் போலீஸ் ஹெல்ப் கேட்கலாமா? இல்ல செல்லப்புல, லோக்கல் போலீஸ்காரன்லாம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை இவனுக்கிட்ட சொன்னோம்னா இவன்களே அவனுக்கு போன் பண்ணி சொல்லி அவனை எஸ்கேப் பண்ண விட்டுருவாங்க. நம்ம ஸ்டேஷன்ல ஆளுகளை கூட்டிட்டு வருவான். ஆண்டவரே, இது நல்ல ஐடியா தாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. கூட்டம் சேர்ந்தா அவனுங்க எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. அதிக போர்ஸ் இதுக்கு தேவைப்படாது. ஆண்டவரே, நீங்க வேற ஏதோ யோசனையில் இருக்கீங்க. நாம அங்க போறதோ பொண்ணுங்களை காப்பாத்துறதோ பெரிய விஷயம் இல்ல. அந்த அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் நடக்கும்போது கிரைம் ப்ரூவ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதுல என்ன கஷ்டம்? நம்ம மீட்டுக்கிட்டு போற பொண்ணுங்க சாட்சி சொல்ல மாட்டாங்களா? சாட்சி சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணுங்களே சாட்சி சொல்ல முன்னால வந்தாலும் பெத்தவங்க அவங்கள விட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அசிங்கப்பட்ட விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சாக்கா அவங்களுக்கு தான் அவமானம். அதனால அதெல்லாம் கமுக்கமா வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றி நிக்க வச்சு சாட்சிகள் சரிவர நிரூபிக்கப்படலன்னு சொல்லி எல்லாத்தையும் நிரபராதின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு தவறு இந்த கேஸில் நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அப்பா, உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம்ப்பா. அங்க நடந்த எல்லாத்தையுமே அவனுங்க லேப்டாப்ல ஏத்தி வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். இந்தாங்கப்பா. இல்ல சபாஷ் மயில். இந்த கேஸ்ல இருந்து எவனுமே தப்பிக்க முடியாது. டேய், கூல் ட்ரிங்க்ஸ்ல என்னடா மிக்ஸ் பண்ணீங்க? எனக்கு மயக்கமா வருது. ஏய், எங்கடா என்ன கூட்டு போற? சரி வா. டேய், விடுங்கடா. ஒண்ணு இல்ல, வாமா. விடுங்கடா. ஏய், என்ன விடுங்கடா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம், வா. உன்னால பைக்லயும் உட்கார முடியாது, என்னால பைக்கும் ஓட்ட முடியாது. இங்கே இருந்துட்டு காலையில போயிடலாம். என்ன விடுடா. இங்கேதாம்மா, இங்கேதான். ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஏய், ஏய், நம்ம எங்க இருக்கோம்டா? இது என் ரூம் மாதிரி இல்லையே. டேய், என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. என் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. அண்ணே, வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போலாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. டேய், என்னை ஏன்டா இங்க படுக்க வைக்கிறீங்க? டேய் விக்கி, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. என் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. டேய் விக்கி, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. டேய், என்ன விக்கி, பாப்பா சரக்குக்கே மயங்கிருச்சு. இது சரக்கு இல்ல, வேற அதுக்கும் மேல. அதனாலதான் உடனே மயங்கிருச்சு. சார், எப்ப அனுப்ப போறோம் இவங்கள? ஜெயந்த் கிட்ட இருந்து போன் வரணும், அப்புறம் பாத்துக்கலாம். விக்கி, இந்த தடவை உனக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். சரியான சரக்கா கூட்டிட்டு வந்திருக்க. நீ கூட்டிட்டு வந்த 2 பொண்ணுங்களையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார்.
நீ இங்கே தங்கிடு. காலையில இந்த பொண்ணுங்களை அனுப்புற வரைக்கும் கூடவே இருந்து அனுப்பிட்டு நீ காசை வாங்கிட்டு போ. சரிங்க சார். மாப்பிள புரோட்டா மாவு பிணைஞ்ச வரைக்கும் போதும். பேச்சு இட்லி ஊத்துன வரைக்கும் போதும். பண்ணிடலாம், பண்ணிடலாம். வேகலா சாம்பார் வச்ச வரைக்கும் போதும். ரேவதி பொட்டல கட்டின வரைக்கும் போதும். ஏய் தம்பி, பால் காய்ச்சின வரைக்கும் போதுண்டா. எப்ப பார்த்தாலும் இதை வேற காதுல வச்சுட்டே இருக்கிற, நான் பேசுறது உன் காதுல விழுக மாட்டேங்குது. வர வர நீ அடங்கவே மாட்டேங்கிற குடும்பத்துல. நான்சென்ஸ். என்ன இப்படி பண்ற? அண்ணா வாங்கண்ணா. வணக்கம் நல்லா வணக்கம். இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேன். ஸ்டைலா இருக்கீங்கண்ணா. அப்புறம் அந்த 3 நாள் வாங்கின ஐட்டத்துல நான் கொடுத்தேன்ல அட்வான்ஸ், ஆமாங்க. அதுல நான் ஏதாவது பேலன்ஸ் கொடுக்கணுமா இல்ல நீங்க கொடுக்கணுமான்னு கணக்கு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாங்கண்ணா. பாருங்க. சார், டீ சாப்பிடுறீங்களா? சீச்சி வேணாம். எனக்கு டீ காபி சாப்பிட்டுலாம் பழக்கம் இல்ல. ஒன்லி ஆப்பா. ஆப் இல்ல, ஆஃப். அப்ப நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிறதா ஆப்பு. சரி சரி, கணக்கு பார்த்து சொல்லுங்க. அப்ப நீங்க தாங்க எனக்கு 1300 ரூபாய் கொடுக்கணுங்க. தரேன். இன்னைக்கு எதுவும் ஆர்டர் இல்லீங்களா? வாரத்துல 3 நாள் தான். இனிமே அடுத்த வாரம் தான். நாளா வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாரம் முழுக்க இப்படி இருந்துட்டு வைங்க, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்போங்க. அதுதாங்க. வாரம் ஃபுல்லா ஆட்டம் பாட்டம்னு இருக்க முடியுமா? அவங்கவுங்க வேலைக்கு போக வேண்டாமா? ஆமாமா, நீங்க சொல்றது ஒரு வகையில சரியா தானுங்கண்ணா இருக்கு. அப்புறம் 3 நாளை தவிர மத்த நாளெல்லாம் பண்ண வீடு காத்து வாங்கி வெறிச்சோடி கிடக்கு. அப்படித்தானுங்க? ஆமாப்பா. டீ காசு. தம்பி, பெரியவங்க 2 பேர் பேசிட்டுமல, போய் காசு வாங்க போடா. சொல்ல மறந்துட்டேன், ஒரு 8 பேருக்கு டிஃபன் பார்சல் கட்டுங்க. ரேவதி சார், பார்சல் கட்டிடவா? என்னமா இருக்கு? இப்போதைக்கு இட்லி மட்டும் தான் இருக்கு. சரி சரி, ஏதோ ஒண்ணு கட்டு. லேட் ஆகுது. சரி. ஆமாமா, எங்களுக்கு லேட் ஆச்சு. உங்களுக்கு லேட் ஆகுதா? ஏன் பெருசா ஆஃபர் ஈஃபர் ஏதாவது மாட்டிடுச்சா? ஆப்புங்க. ஆப்பா? போங்கண்ணா, உங்களுக்கு காது கேட்கல. எங்களுக்கு பெரிய ஆஃபர் வந்திருக்குதுங்க, அதை சொல்லணுங்க. அப்படியா? ரேவதி, பார்சல் ரெடியா சாமி? ரெடி பெரியப்பா. கொடுத்துடுதங்க. சாங்க ஒரு டீ போடுறா தம்பி. டீ மாசம். ஒருத்தன் 8 பேத்துக்கு டிபன் வாங்கிட்டு போறானா அந்த வீட்டுல 7 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே, மயில் சொன்னது கரெக்ட் தான். இனிமே தான் அவன் உள்ள இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் இடமாத்துவான்னு நினைக்கிறேன். சார், இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. உடனடியா ஆக்ஷன் எடுத்து கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாத்தணும். கரெக்ட். இந்த டிராமாவை இத்தோட முடிக்கிறோம். ஆபரேஷனை தொடங்குறோம். எஸ் சார்.
வச்சிருக்கீங்க? கதவை தரங்க. யாராவது கதவை தரங்க. ப்ளீஸ். எதுக்கு எங்களை அடைச்சு வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் கதவை தரங்க. ஐயோ. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. கதவை தரங்களே. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கதவை தரங்களே. ஐயோ என்ன பண்றது? யாராவது இருக்கீங்களா? எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நான் வீட்டுக்கு போகணும். நான் இல்லன்னா என் அம்மா உயிரை விட்டுருவாங்க. நான் அப்பவே சொன்னேன் இந்த இடம் பயமா இருக்குன்னு. என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. ஐயோ உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும். யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. முதல்ல தப்பிக்கிற வழிய பாப்போம். இந்தாங்க நைட்டே எதுவும் சாப்பிடல, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சத்தம் போடாம இருக்கணும். சத்தம் போட்டீங்க அவ்வளவுதான். டிஃபன்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எங்களை விட்டுருங்க. எதுக்காக எங்களை அடைச்சு வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் யாரு? பார்ட்டிக்கு வந்து எங்களை எதுக்கு இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? என் லவர் எங்க? அவனை என்ன பண்ணீங்க? எங்களை என்ன பண்ண போறீங்க? அவனை என்ன பண்ணீங்க? ஐயோ என் ஆள் எங்க? உன் ஆளா? அவ எங்ககிட்ட சம்பளம் வாங்குற ஆளு. உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனதே அவன் தான். அட பாவி, உன்னை நம்பிதானடா வந்த. என்ன இப்படி பண்ண? பாவி, இந்த பொண்ணை நீதான் நம்ப வச்சு கூட்டிட்டு வந்தியா? இன்னும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடி இருக்கடா. உனக்கு முன்னாடியே தெரியுமா? இவன் தான் உன்னைய கூட்டிட்டு வந்தானா? ஆமா, இவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன். காதலிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிருக்கேன். உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன இப்படி பண்ண? பார், உங்க மேல சின்ன கீரல் கூட இல்லாம மும்பைக்கு பேக் பண்ணணும். அதனாலதான் உங்களை சும்மா விட்டு வைக்கிறேன். பார், காதல்ங்கிறது உங்களுக்கு வேணா புனிதமா இருக்கலாம். அதுக்காக நீங்க உயிரை கூட கொடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிராண்ட். என்னோட பிசினஸ்க்கு அந்த பிராண்டா தான் நான் யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இதை விட மும்பைல நீங்க சொகுசா வாழலாம். நீங்க என்ன லவ் பண்ணதுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச நல்லதை உங்களுக்கு நான் பண்ணிருக்கேன். கொடுக்கறத சாப்பிட்டு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல உங்க பணம் கூட வெளியே போகாது. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என்ன மாதிரி பொண்ணுங்க பாவம் உன்னை சும்மாவே விடாது. இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போற. என்னடி சந்துரு, விட்டா அவளுங்க இப்படிதான் பேசிட்டே இருப்பாளுங்க. சாப்பிட்டா பாருங்க, இல்ல மறுபடி ஊசியை போட்டு மயக்கத்திலே வைங்க. அம்மா, அப்பப்ப இந்த மூட்டு வலி வேற வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பா, இந்த தைல டப்பாவை எங்க வச்சேன்னு தெரியலையே. என்னத்த தனியா கிடந்து புலம்பிட்டு இருக்கிறவ? மூட்டு வலிக்குதுங்க. இந்த தைல டப்பாவை எங்க வச்சேன்னு தெரியல. தேடி எடுத்து கொடுங்களேன். ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வச்சாதானே. இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? என்னால நடக்க முடியலங்க. அதான் உங்ககிட்ட சொல்றேன். ரூம்ல தேடி பார்த்து எடுத்து கொடுங்களேன். சரி சரி, போய் எடுத்துட்டு வர்றேன். வேற என்னத்த பண்றது? தைல டப்பாவை எங்க வச்சா? எங்கதான் வச்சாலும்
ச்சே, இப்படி தேட விடுறல. எங்கேயும் காணமே. என்னது இது நீட்டிட்டு இருக்கு? என்னது இது? போன் மாதிரி இருக்கு. போலீஸ் பெல்ட் மாதிரி இருக்கு. என்னது இது? என்ன போலீஸ் சமாச்சாரமா இருக்கு? இது எப்படிங்க இந்த ரூம்ல? எப்படி வரமா? என்னது இது? போலீஸ் சமாச்சாரம் பைக்குள்ள இருக்கு. எல்லாரும் இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பரமா, என் தம்பி பையன் ஃப்ரெண்டு நம்பிதான் உனக்கு கடையை கொடுத்தேன். இவங்க எல்லாம் யாரு? கடன் நடத்துறவங்க பேர்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஏதாவது மோசடி வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? பெரியப்பா கோவப்படாதீங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நாங்க எந்த மோசடியும் பண்ணல. மோசமான ஒரு குற்றவாளிய கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு போலீஸ் ட்ரெஸ் கழட்டி வச்சுட்டு நாங்க எல்லாம் மத்தியில வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்ற? நீங்க எல்லாம் போலீஸா? ஆமாங்க. சார் தான் இன்ஸ்பெக்டர், நான் ஏட்டு, அவரும் ஏட்டு, இவங்க 2 பேரும் கான்ஸ்டபிள் பெரியப்பா. மந்திரியோட பண்ண வீட்டுல ஏதோ பெண்களுக்கு எதிரான தவறான செயல்கள் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கீங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிங்க? விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க ஆபரேஷன் சிக்கலாயிரும். அது மட்டும் இல்ல, போலீஸுக்கு இடம் கொடுத்ததுக்காக பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு தொந்தரவு வரும். அதனால தாங்க நான் சொல்லல. பண்ண வீட்டுல நடக்கிற அநியாயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அதை தடுத்து நிறுத்த வழி தெரியாம தான் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்றவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை தூக்கல போடணும். முகம் தெரியாத பொண்ணுங்களை காப்பாத்த நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. முதல்ல போய் அந்த பொண்ணுங்களை காப்பாத்துங்க. குற்றவாளிகளை கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்போம். தப்பிக்க விட மாட்டோம். ஐயா, நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்ததுனால உங்க மூலியமா தான் இதெல்லாமே நடந்திருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க ஆட்கள் மூலியமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நாங்க லோக்கல் ஸ்டேஷன்ல சொல்லி உங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றோம். என்ன சார் பேசுறீங்க? யாராவது வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களான்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு விடிவு பிறக்காதான்னு சொல்லி நாங்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் சார். அதை பண்ணிட்டீங்கன்னா போதும். எங்க பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம் சார். அவங்க என்ன சார் பண்ண முடியும்? தைரியமா செய்யுங்க. அவங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டு தண்டனை வாங்கி கொடுங்க. அவரு சொன்னதை எல்லாரும் கேட்டீங்கல்ல? எஸ் சார். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆபரேஷன். எஸ் சார். உள்ள போனது அந்த பொண்ணுங்களை முதல்ல காப்பாத்துறோம். அதுக்கப்புறம் அந்த பசங்களை அரெஸ்ட் பண்றோம். உள்ள பாதிக்கப்பட்டிருக்க பெண்களோட உயிருக்கு ஆபத்து இல்லாம வெளியே கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஒருவேளை அவனுங்க நம்மள தாக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா தயங்காம வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுங்க.
நான் தான் உங்க உயர் அதிகாரி. எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன்.